இங்கேருந்து இப்போ நான் தப்பிக்கணும். இங்கேருந்து நான் இப்போ தப்பிக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோ ஒவ்வொரு சீன்லையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இருங்க, இந்த பிரிசனரை கூப்பிடுவோம். பை டைட்டில் கார்டு சொல்ல மறந்துட்டேன். திஸ் இஸ் த பார்ட் 2 ஆஃப் பிரிசன் எஸ்கேப். ஓகே, இது கீழே என்னுடைய 2 பொருள் வச்சுருக்கேன். வந்துட்டான். இவன்கிட்டேருந்து சாவியை திருடணும். எடுத்தாச்சு. கிளம்புடா டேய், ரிலீஸு. என்ன ரிலீஸ் பண்ணுறான்னா இவனை நான் ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று பார்த்தீங்கல்ல, அதுதான் என் இடம். அங்கே போய் தான் டிக் பண்ணணும். அங்கே இருக்க மண்ணெல்லாம் டிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேருந்து எனக்கு நிறைய பொருள் கிடைக்கும். அதை விற்று நான் இந்த எனர்ஜியை வாங்கணும். எனர்ஜி மட்டும் இல்லை, ஷூவு, நம்ம பிளேயர் போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அது எல்லாமே வாங்கணும். அந்த ஐட்டம்ஸ்லாம் யார்கிட்ட திரும்ப இருக்கும்? இதோ வெளியே வேறு ப்ரிசனில் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அவங்களுக்கு பொறாமையாக இருக்காது, இவன் மட்டும் தப்பிச்சு போகிறான் நம்மளால் போக முடியலையேன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அந்த டவுட்டு வராது. ஏன்னா என்னுடைய செல்லில் மட்டும்தான் அந்த ஸ்க்ரீன் இருக்குது தப்பிக்கிறதுக்கு. அவங்க செல்லெல்லாம் இல்லை. நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். இருங்க, இப்போ அவன் வருவான்னு நினைக்கிறேன். அவன் வர்றப்போ கதவை திறந்தேன், அவுட் ஆகிடும், மொத்த கேமும் போட்டுக்கும். ஸோ நீங்கள் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்க, வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஹெசிடேட்டே பண்ணாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லாமல் பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் லைவ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை கொடுங்க. அடுத்து வேறு என்ன, எந்த மாதிரி கேம்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேம் சஜஷன்ஸ் அந்த மாதிரி. இதோ வந்துட்டான். இவங்ககிட்ட பொருள்லாம் விற்றுருவோம். ஓகே, 55 ரூபா கிடச்சிருக்கு 30 ரூபாயிலேருந்து. இவன் போனோடனே தான் நம்மளால் வெளியே போக முடியும். ரிலீஸு. ஐயோ, சாவி எடுக்காமல் விட்டானே இவங்கிட்ட. என்கிட்ட இப்போ ஹெல்த்து வேறு கம்மியாக இருக்குது. எனக்கு ஃபுட்டாவது எதனா வேணும். ஓ மை காட், திரும்பி அவன் வரத்துக்கு 2 நிமிஷம் ஆகுமே. போய் டிக் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட ஃபுட்டு வேறு இல்லை. லெஃப்ட் சைட் பாருங்கள், அங்கே கரண்ட்டு சிம்பிள் மாதிரி காட்டுதில்ல, அதுதான் நம்மளுடைய ஹெல்த்து. நம்ம ஹெல்த்து ஃபுல்லாக இருந்தால் தான் இங்கே நம்மளால் தப்பிக்க முடியும். ஓ மை காட், இப்போ நான் என்ன பண்ணுறது? சரி, பொருளை அங்கேயே வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. இல்லை நம்மளே கூப்பிடுவோம் அவனை. அப்பா கூப்பிடுற சிம்பிள் காமிச்சுதான். ஏன்னா அப்பப்போ அந்த சிம்பிள் காட்டாது, அதனால தான் பயந்தேன். ஓகே இருங்க, பின்னாடி வருவோம். இல்லை, அவன் தான் முன்னாடி வரான். வந்துட்டான். தம்பி ஃபுட்டு வேணும்ப்பா. ஐயோ, சாவி எடுக்கலான்னு பார்த்தா முன்னாடி போகிறானே. கத்தாதீங்கன்னு மிரட்டுறான். சாவி எடுத்துட்டோம் போல். சந்தோஷம். இருங்க, அவன் இங்கேருந்து கிராஸ் பண்ணிட்டோம், அப்புறமா தான் திறக்கணும். அவன் கிராஸ் பண்ணதுக்கு முன்னாடி திறந்தோம், நம்ம கதை கிராஸாக போயிடும். இங்கே பாருங்கள், இவங்க செல்லெல்லாம் ஸ்க்ரீனே காணும். நம்ம செல்லில் மட்டும்தான் இருக்குது. இவங்ககிட்ட தான் ஃபுட்டு வாங்கணும். 4 ரூபா ஒரு ஃபுட்டு. இவங்கிட்ட டம்பிள் இருக்கும், இன்னொருத்தங்கிட்ட ஷூ இருக்கும், இன்னொருத்தங்கிட்ட ட்ரெஸ் இருக்கும், இன்னொருத்தங்கிட்ட அந்த குப்பை தொட்டி இருக்கும். நம்ம மண் எடுத்து ஒரு இதில் போடுறோம்ல, அந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பான், பக்கெட்டு. அந்த மாதிரி நிறைய இருக்குது. சரி வாங்க, நம்ம இன்றைக்கி இங்கேருந்து எப்படின்னா தப்பிக்கிறோம். ஆனால் நம்ம தப்பிக்கணுன்னா அந்த போலீஸ்காரன் வராமல் இருக்கணும். அவன் வரத்துக்கு முன்னாடி தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும். பை சம்திங் டு ஈட். அவ்வளோதான், ஹெல்த்து காலி இல்லை, அதனால் பை சம்திங் டு ஈட்டுன்னு வந்துடுச்சு. இதை எடுத்துகிட்டு போய் அந்த டாய்லெட்டில் கொட்டிட்டு மெயினாக இந்த ஸ்க்ரீனை மூடிடணும். ஸ்க்ரீன் திறந்துருக்கிறத பார்த்தானா போலீஸ்காரன் உஷாராயிடுவான். ஓகே, இதை எடுத்துன்னு போய் பேசாமல் பெட்டு கீழே வச்சிடுறேன். இந்த இடத்துல நான் எடுத்த பொருள்லாம் வச்சிடுறேன். 3 பொருள் தான் எடுத்துருக்கேன். ஆனால் எவ்வளோ வரும் தெரியலையே. இப்போ கதவு திறக்கலாமா? திறந்து போய் ஃபுட்டு வாங்கிட்டு வரலாமா? கதவு திறக்கிற டைம் அவன் வந்துட்டான்னா என்ன பண்ணுறது? இருங்க, இங்கேருந்து அப்படியே எட்டி பார்ப்போம். அவன் கண்டிப்பாக வந்துடுவான்னு நினைக்கிறேன். வந்துட்டான்ப்பா அவன் உள்ளே. அது வந்துட்டான் பாருங்கள். ஜஸ்ட் மிஸ்ஸு. கதவை திறந்துருந்தேன், இந்நேரம் இந்த வீடியோவே முடிச்சிருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அது நான் ஒரு ட்ரை தான் பண்ணுறேன். ஒரு ட்ரை அவுட் ஆகிட்டேன்னா வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் குப்பையில் கொட்டுவோம். 212 ரூபா, அதாவது 212 ருபீஸ் கிடச்சிருக்கு கைஸ் நமக்கு. இங்கேருந்து எப்படின்னா நம்ம தப்பிச்சிட்றோம். ஓகேவா, ஷூ எதனா வாங்கலாமா? ஆனால் ஷூ 400 ரூபாவாச்சே. அதாவது அந்த சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அது 400 கேட்பான். நான் அதை ருப்பீஸ்னே வச்சுக்கிறேன். முதல்ல அந்த பொருளை உள்ளே வைக்கணும், அப்புறமா தான் வெளியே போகணும். இல்லை, இப்போ திரும்பி வருவான்னு நினைக்கிறேன். இல்லையே, இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. ஆனால் கதவு தட்டுற சிம்பிள் தான் இருக்குது. சரி பரவாயில்ல, நம்மக்கிட்ட இருக்க பொருளை விற்கிறதுக்காகவே அவனை வர சொல்லுவோம். சீக்கிரமாக வாடா, பொறுமையாக நடந்து வராது. மெயினாக பொருளை விற்கிறதுக்கு இல்லை, நம்மக்கிட்ட வெளியே போகிறதுக்கு சாவி இல்லை. எடுத்துட்டேன் சாவியை. ஓகே தம்பி, திரும்பப்பா. ரிலீஸ் ஒன்றும் இல்லை, சும்மா கூப்பிட்டு பார்த்தேன் வரியான்னு. போயிட்டு வா. ஓகே, போயிட்டான். ஆல் செட், எல்லாம் ஃபயர் ஆகணும். அவன் வெளியே போயிட்டான். எஸ், நம்ம இப்போ வெளியே போயிட்டு பட்டுன்னு ஃபுட்டை வாங்கி நம்மளுடைய
எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இவன் ஏதோ தொடப்பக்கட்டெல்லாம் விற்கிறான் நம்மக்கிட்ட. தொடப்பம் தானே விற்கிறான் இல்லையா? இல்லைப்பா, அவன் டம்பிள்ஸை விற்றுருக்கான், அதான் அப்படி தெரிஞ்சிருக்கு. சரி ஃபஸ்ட்டு கதவு மூடுவான், இல்லைனா போலீஸ்காரன் எப்போ வேணால் வருவான், சொல்ல முடியாது, உஷாராக இருக்கணும். Ах ты, скотыняка, я тебе зараз влаштую. எப்போ கூப்பிட்டா எப்போ வரான் பாருங்களேன், பொறுமையாக நந்து வரான். இவன் நந்து வரத்துக்குள்ளே டைம் முடிஞ்சிடும் போல். ஐயோ, தெரியாமல் ரிலீஸ் கொடுத்துட்டுனே, மறுபடியும் போயிட்டான். வரத்துக்கு 2 நிமிஷம் ஆகும். கதவு தட்டுற பட்டனை வேறு காணுமே. நான் வெளியே போகணும், அப்போ தான் என்னால் எதனா சாப்பிட முடியும், ரெடியாக முடியும் தப்பிக்கிறதுக்கு. சரி மறுபடியும் வெயிட் பண்ணுவோம், வேறு வழியே இல்லை கைஸ், நம்மக்கிட்ட வெயிட் பண்ணி தான் ஆகணும். வாங்க போயிட்டு வெயிட் பண்ணுவோம். இங்கே பாரியா தூங்குற சிம்பிள்லாம் காட்டுது. 2000 years later. ஐயோ, எவ்வளோ நேரம் ஏன் வெயிட் பண்ணுறது? வாயா, ஏன் லேட் பண்ணுற? அப்பா வந்துட்டான்டா. சாவி எடுக்கணும். ஆஹா சிம்பிள். அப்பா எடுத்துட்டேன். செல் ஐட்டம்ஸ் விற்றுட்டேன். அவள் தான், என்கிட்ட எந்த பொருளும் இல்லை, கிளம்புடா. கைஸ், இவன் வெளியே போனோன்னே நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான் கைஸ். இன்னும் கொஞ்ச நேரங்க நம்ம இங்கேருந்து தப்பிச்சு வெளியே போய்கிட்டே இருக்கோம். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா வெயிட்டிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஏன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்காமல் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் நான் மோட்டிவேட் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோஸ்லாம் போட முடியும். சீக்கிரமாக இங்கே வேலையை முடிக்கணும், இல்லைனா அவன் திரும்பி நந்து வருவான் வாக்கிங் போகிறதுக்குன்னே. அவன் வாக்கிங் போகிறதுக்கு வந்தான்னா என் கதை முடிஞ்சிடும். மறுபடியும் 1.5 நிமிஷம் இருக்குது தப்பிக்கிறதுக்கு. என்கிட்ட ஹெல்த்தும் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் 5 வாட்டி தான் தோண்ட முடியும் கைஸ். ஹெல்த்து ஃபுல்லாக இருந்தா பார்த்தீங்களா, 5 வாட்டி தோண்டிட்டோன்னா அவ்வளோதான், அந்த பக்கெட்டும் ஃபுல்லாகிடும், ஹெல்த்து காலி ஆகிடும். ஓகே, இங்கே இந்த வாட்டி 4 பொருள் கிடச்சிருக்கு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இன்றைக்கி சீக்கிரமாக இங்கேருந்து தப்பிக்கிறோம் கைஸ். வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ எண்டிங்கில் நம்ம எப்படின்னா இங்கேருந்து தப்பிச்சிருப்போம். ஓகே, பொருள் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு வெளியே போகலாம். ஏன்னா எல்லாமே உஷாராக பண்ணணும். உஷாராக பண்ணலைன்னா அவன் திடீர்னு வந்துட்டான்னா கஷ்டமாயிடும். இன்னும் 1 நிமிஷம் தான் கைஸ் இருக்குது. ஐயோ, வெளியே போகிறதுக்கு சாவி இல்லை. அவனை கூப்பிட்ற சிம்பிள் காமிச்சது. அவனை இப்போ கூப்பிட்ருக்கேன். வந்தான்னா பொருளை விற்றுட்டு இங்கேருந்து கிளம்பிக்கினே இருக்கலாம் கைஸ். தம்பி, இந்தாப்பா, இந்த வாட்டி சில பொருள் வச்சுருக்கேன், அதுக்கு முன்னாடி சாவியை கொடு கைஸ். ஆனால் இவன் ரொம்ப டேஞ்சராக இருக்கான். தெரியாமல் நான் சாவியை திறந்து வெளியே போயிட்டனாலே என் கதை முடிஞ்சிடும். என்னடா ஆக்ஷனில் பேசுகிற? கிளம்புடா, கிளம்பிக்கிட்டே இரு. இவர் பார்த்தீங்களா, ரொம்ப நேரமாக அங்கே துவச்சினே இருக்கார். க்ளீன் ஆகவே இல்லை போல். அங்கே ரொம்ப நேரமாக அவரும் துவச்சினே இருக்கார், நானும் பார்த்துட்டே இருக்கேன். சரி, நமக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சு, வாங்க இங்கேருந்து தப்பிச்சு போகலாம். ஓகே, கதவு திறந்தாச்சு. வெளியே போயிட்டு பட்டுன்னு ஃபுட்டை வாங்கிட்டு பட்டுன்னு தோன்ற வேலையை ஆரம்பிக்கணும். 4 ஃபுட்டு. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, ஷூவு, பேக் எல்லாமே கொடுப்பாங்க நமக்கு. ஒவ்வொன்றா தான் வாங்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக தோண்டி முடிச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு. சரி வாங்க பார்த்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு டப்புக்குன்னு தோண்டிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கும். அவள் தான் மறுபடியும் ஹெல்த்து காலி. திரும்பி அவன் வரத்துக்குள்ளே நான் போய்ட்டு ஃபுட்டை வாங்கிட்டு வரணும். அப்போ தான் எனக்கு ஹெல்த் இருக்கும் தப்பிக்கிறதுக்கு. ஓமே காட், அவன் வந்துடக்கூடாது. ஸ்க்ரீனை மூடிடணும் சேஃப்டிக்கு. ஸ்க்ரீனை மூடிட்டு இதை தூக்கி டாய்லெட்டில் கொட்டிட்டு இதை போய் ஒழிச்சு வைக்கணும் நான் சீக்கிரமாக. ஓகே கைஸ், நீங்கள் இந்த கேப்பில் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ், நம்ம வெளியே வந்தாச்சு. அவன் மட்டும் வந்துடக்கூடாது. வந்தானே கதை முடிஞ்சிடும். ஐயா வந்துடாதீங்க ஐயா. இவன் என்ன விற்கிறான்? இவன் தான் டம்பிள்ஸ் விற்கிறானா? ஓகே. ஐயோ வந்துட்டானே கைஸ், மாட்டிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கேம் அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம். ஓகே கைஸ், வீடியோ முடிச்சிடலாம்.